ஆய்வு நிகழ்த்தப்பட்டு இதுவரைக்கும் 105 எலும்புக்கூடு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல எலும்புக்கூடுகள் சாதாரணமா கடந்து போக முடியாது. குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போற வாட்டர் பாட்டில், குழந்தைங்க குடிக்கக்கூடிய ஃபீடிங் பாட்டில், பள்ளிக்கூடத்துக்கு போற பள்ளிக்கூடத்து பை, பள்ளி பை, புத்தக பை, ஒரு தாயினுடைய மாரை அணைத்துக் கொண்டு ஒரு குழந்தை படுத்திருக்கிறது. அப்படின்னா என்ன நடந்திருக்காங்க? ஒன்னு தாய் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கலாம், இல்ல தாயும் சேயும் உயிரோட கண்ணன் கலைஞன் சொன்னது போல உயிரோட அந்த புதைகுழியில் போட்டு அடித்து துன்புறுத்தப்பட்டு மண்ணை அள்ளி மூடி இருக்கலாம். என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். நம்முடைய கற்பனை தான் இப்படி இந்த கொலை நடந்திருக்கும்னு. ஆனா ஒரு கொடுமையான கொலை நடந்திருக்கிறது. இது வெறும் 1996 நடந்ததா? இல்லை, அதிலிருந்து தொடர்ச்சியா நடந்திருக்கு. வெறும் 100 குழிகளை மட்டும் தான் தோன்றிருக்காங்க. 95 குழிகள் தோன்றதுல 104 பேர் கிடைச்சிருக்காங்க. இன்னும் தோண்ட ஆரம்பித்தால் பல 100 ஏக்கர்ல பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய அங்க எலும்புக்கூடுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நிலமே எலும்புக்கூடுடைய நிலமாக மாறி இருக்கிறது.